வணக்கம் நண்பர்களே. ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் 3 நாடுகளுக்கும், மறைமுகமாக UAE, சவுதி அரேபியா நாடுகளுக்கும் போர் ஏற்பட்டதன் முழு காரணம் அணு ஆயுத ஒழிப்பு ஈரானிடம் இருந்து என்பதை UAE மற்ற மிடில் ஈஸ்ட்டு, இஸ்ரேல் எல்லாம் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் US இந்த ஆக்ஷன் எடுத்தது முதல் காரணம். இதிலிருந்து ஏற்பட்ட பிற விளைவுகள் தான் இப்போ ஆயில் அதிகரிப்பின் முக்கிய காரணமாகி உலக நாடுகளில் பொருளாதார சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஈரான் போரை நிறுத்துவதற்கு ஏற்றுக்கொண்டு விட்டது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் 3 காரணத்துக்கு மட்டும் அது ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் காரணம், அணு ஆயுத உற்பத்தியை நாங்களும் தயாரிப்போம், யுரேனியம் செறிவூட்டலை நாங்களும் செய்வோம் என்பதை அது மறுக்கவில்லை, விடாப்பிடியாக பேசுகிறது. அதில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி தளர்வுகள் சில காரியங்களுக்கு செய்யலாம், போகலாம் அப்படின்னு பல விஷயங்களை USுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இந்த பேச்சுவார்த்தை நடத்தாத முதற் காரணத்தால் US திரும்ப சண்டையிடுகிறது. இன்னும் 2-3 வாரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 2-3 வாரங்களிலும் ஈரான் இதிலிருந்து பிறழாத வரையில் இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே போகும். ஏன்னா சவுதி அரேபியாவும் UAE, மிடில் ஈஸ்ட், கத்தார், ஓமன் போன்ற நாடுகள் எல்லாமே அதனிடம் மட்டும் அணு ஆயுதம் தயாரிப்பு இருந்தால் இவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. ஆகவே உலக அமைதிக்கு, எல்லோருடைய அமைதிக்கு அவர்களும் சற்று குறைந்து நெருங்கி அணு ஆயுதத்திற்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்தில் இட்டால் ஒழிய இந்த ஈரான், US, இஸ்ரேல் மும்முனை போர் ஒழியாது. இதுதான் முதற் காரணம். ஆகவே தான் ட்ரம்ப் திரும்பி கண்டிஷனில் ஒத்து வரவில்லை என்று அவர் போரிடுவதின் நோக்கம். ஏன்னா அவங்களுடைய நட்பு நாடுகள் UAE, சவுதி அரேபியா, கத்தார், அவர்களை பாதுகாக்க அவர் விரும்புகிறார். ஆகவே ஒருவர் அதான் புலி வாளை பிடித்துவிட்டு ஒருவர் மற்றொரு வாளை பிடித்து கொண்டு இருப்பது போல் இருக்கின்றது என்பது முன்பே நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அணு ஆயுத ஒப்பந்தம் ஏற்பட்டு முடிவுக்கு வராத வரையில் இந்த போர் நடந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, நோஸ்ட்ரடாமஸ் சரித்திரத்திலிருந்து சில கருத்துக்களை பார்க்குறப்ப அவர் இந்த மிடில் ஈஸ்டில் தான் உருவாவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு